வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா 10th சாப்டரில் 10th மேக்ஸில் வந்து சாப்டர் 2 பார்க்கணும். சாப்டர் 2ல் எக்ஸாம்பிள் 2.25 பார்க்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஃபைண்ட் த 5th 24th அண்ட் nth டேர்ம் ஜென்ரல் டேர்ம் ஓகேங்களா ஆஃப் அன் ஏபி given by 3, 15, 27, 39 எக்ஸெட்ரா. இது தமிழில் பாருங்கள். 3, 15, 27, 39 என்ற தொடர் வரிசையின் 15வது 24வது மற்றும் எண்ணாவது உறுப்பு பொது உறுப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலா nth டேர்ம், அதாவது எண்ணாவது உறுப்பு ஃபார்முலா பார்த்திங்கன்னா tn ஈக்குவல் டு a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. இதுதான் வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். nth term of an AP அப்படின்னா tn ஈக்குவல் டு a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3, 15, 27, 39 இப்போ கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம A கண்டுபிடிக்கணும், D கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் A பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா 3 இருக்குது. இதே Dனா 2 டேர்முக்கு உள்ள வித்தியாசம்தான் D. ஓகேங்களா? அப்போ 15 மைனஸ் 3. அப்போ இது வந்து T2, அதாவது இது T1, இங்கே T2. அப்போ இது பார்த்திங்கன்னா T2 மைனஸ் T1 தான் வித்தியாசம். அப்போ 15 மைனஸ் 3 வந்து 12. அப்போ Dயோட வேல்யூ வந்து 12. ஓகேங்களா? ஏவோட வேல்யூ ஏன்னு எடுத்துக்கிறோம். ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம் தான் ஏ. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் T1ன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஏன்னு சொல்லலாம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு 15வது உறுப்பு கேட்குறாங்க. இப்போ 15வது உறுப்புன்னா நம்ம nth டேர்ம்னா என்னாவது உறுப்புனா tn ஈக்குவல் டு a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. இது 15வது உறுப்புன்னா T15ன்னு எழுதணும். இதுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏ என்னது 3 ப்ளஸ் n என்னது இதுதான் n. என்னாவது உறுப்புங்கிறது 15வது உறுப்புங்கிற இடத்துல நம்ம போடும். இப்போ 15வது உறுப்புன்னு கேட்கும் போது n வந்து கண்டிப்பாக என்னது 15. இதில் வந்து பிரதியிடணும். அப்போ 15. ஓகேங்களா? அப்போ T15 ஈக்குவல் டு 3 ப்ளஸ் n என்னது 15 மைனஸ் 1, D என்னது 12. ஓகேங்களா? இது போட்டால் 3 ப்ளஸ் 15 மைனஸ் 1 வந்து 14 இன்ட்டு 12. ஓகேங்க. இப்போ இதில் 3 ப்ளஸ் 14 இன்ட்டு 12 பெருக்குனா நமக்கு கிடைக்கிறது 168. அப்போ 168 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 171. அப்போ T15 வந்து நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது 171. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா 24வது உறுப்பு கண்டுபிடிக்கிறோம். 24வது உறுப்புனா n ஈக்குவல் டு 24. அப்போ T24 ஈக்குவல் டு என்ன பண்ணுறோம், ஏவோட உறுப்பு 3 ப்ளஸ் n வந்து 24 மைனஸ் 1, D வந்து 12. ஓகே. இப்போ 3 ப்ளஸ் இங்கே 24, இப்போ 3 ப்ளஸ் இங்கே வந்து 24 மைனஸ் 1 23 இன்ட்டு 12. ஓகேங்களா? இப்போ 3 ப்ளஸ் 23 இன்ட்டு 12 பார்த்திங்கன்னா 276. அப்போ 3 ப்ளஸ் 276 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 9, 7, 2. அப்போ 279 கிடைக்கிது. அப்போ T24 என்னது 279. அடுத்தது என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா எண்ணாவது உறுப்புன்னு கேட்குறாங்க. அப்போ எண்ணாவது உறுப்புன்னா என்ன பண்ணுறோன்னா tn ஈக்குவல் டு a ப்ளஸ் a என்னது n தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஆனால் நம்ம ஏ உறுப்பும் டியும் தெரியும் இல்லையா, அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 3 ப்ளஸ் எண்ணாவது உறுப்புனா n மைனஸ் 1 இன்ட்டு இங்கே 12. இதை உள்ளார பெருக்கும் போது 3 ப்ளஸ் 12n மைனஸ் 12. ஓகேங்களா? இப்போ 12n 12ல் 3 போச்சுன்னா 9, 12n 12ல் 3 போச்சுன்னா மைனஸ் 9. அப்போ எண்ணாவது உறுப்பு என்ன இருக்குது 12n மைனஸ் 9. இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், திரும்பவும் சொல்கிறேன். tn ஈக்குவல் டு a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. இதுதான் nth டேர்ம், அதாவது எண்ணாவது உறுப்பு. இப்போ பார்த்திங்கன்னா nth டேர்ம் அப்படிங்கும் போது tn ஈக்குவல் டு a ப்ளஸ் n மைனஸ் 1. இது 15வது உறுப்புனா இது a இதிலேருந்து பார்த்திங்கன்னா முதல்
டேர்ம் தான், ஃபஸ்ட்டு டேர்ம் தான் வந்து ஏவாகவும், இதோட வித்தியாசம் வந்து முதல் 2, அதாவது எந்த டேர்முக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வித்தியாசம். அப்போ T2 மைனஸ் T1 தான் காமன் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா. ஏ வந்து ஃபஸ்ட்டு டேர்ம், டி வந்து காமன் டிஃப்ரென்ஸில் T2 மைனஸ் T1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு டி கிடைக்கும். அப்புறம் 15th டேர்முக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி 24th டேர்மு, அப்போ nth டேர்முக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நன்றி.